இந்தாங்க மைமா மிட்டாய். ஹே சாக்லேட், தேங்க்யூ. என்னங்க மிட்டாய் கொடுத்தா எதுக்குன்னு கூட கேட்க மாட்டீங்களா? எதுக்கு? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. ஹே சொல்லவே இல்ல. ஹாப்பி பர்த்டே நிக்கிலா. நன்றிங்க. இன்னைக்கு மட்டும் எங்க ஊர்ல இருந்திருந்தேன்னா எங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மாமி எல்லார் கூடயும் என் பிறந்த நாளை கொண்டாடி இருப்பேங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா கோவில் போயிருப்பேன். இங்கதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட மிட்டாய் கொடுக்க முடியாத நிலைமையா இருக்கு. சரி, இன்னைக்கு நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஐயோ இருக்கட்டுங்க, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அது பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எங்கேயாச்சும் போலாம். மூவி போலாமா? ஐயோ வேணாங்க, ரொம்ப சத்தமா இருக்கும், எனக்கு பிடிக்காது. அம்யூஸ்மெண்ட் பார்க், ராட்னோ, பெரிய ராட்னோலாம் இருக்குமே. ஐயோ வேணாங்க, தலையே சுத்தி போயிடும், எனக்கு செட் ஆகாது. அங்க வாட்டர் ரைட், ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஐயோ வேணாங்க, எனக்கு பயம், வேணாம். பீச் ஆச்சு போலாமா? நான் ஒன்னு சொன்னா சிரிக்க மாட்டீங்களே. சொல்லு. பீச் மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் கூட தான் முதல்ல போகணும்னு வச்சிருக்கேன். அதனால அது மட்டும் வேணாங்க. நல்ல கொள்கை. இந்தா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோ. இன்னைக்கு என்னோட ட்ரீட். சரிங்க. நிக்கிலா, என்ன டிஷ் வேணும்னு பாரு. ஏன் ரேட்டையே பார்த்துட்டு இருக்க? இல்லைங்க, நான் எங்க வெளியே போனாலும் மெனு கார்டில் ரேட்டு தான் பார்ப்பேன். அதான். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணு. சரி சரிங்க. என்ன இது ஒண்ணுமே புரியல. முன்ன பின்ன ஹோட்டல்லாம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஆர்டர் பண்ற மாதிரி தெரியல. சரி ஏதோ ஒன்று ஆர்டர் இல்ல கொடு, நானே ஆர்டர் பண்றேன். நீ ரொம்ப நேரம் ஆக்குற. அப்பாடா. ப்ரோ, ஒரு ட்ரிபிள் சாக்லேட் வாஃபிள், ஒரு சீஸ் கார்ன் நகட். அதானுங்க. வாஃபிள் சாப்பிட்ருக்கியா? என்னங்க தோசையில ஓமப்பொடிலாம் போட்டிருக்காங்க? அது ஓமப்பொடி கிடையாது, அது டாப்பிங்ஸ். அதுவும் இல்லாம இது தோசையே கிடையாது. இட்ஸ் a waffle sweet, ஓகே? ஸ்வீட்டா? சாப்பிடு. சரி சரி சரி. என்ன வரமாட்டேன். ஏய், என்ன பண்ற? பிச்சு சாப்பிடுறோம். ஓ, இது பிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி அலேக்கா எடுத்து இப்படி சாப்பிடணும். சாப்பிடு. எப்படி இருக்கு? என்ன கண்டாதீங்க இது. ஹேய், இப்படி இருக்கு. என்ன? நான் ஒன்று சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. எங்க வீட்டுல 3 நாள் பழைய புளிச்ச மாவுல தோசை பண்ணா கூட இவ்வளோ கேவலமா இருக்காதுங்க. இதெல்லாம் எப்படி பிடிக்குதுன்னே தெரியல. அடி பாவி, எவ்வளவு சூப்பரான ஸ்வீட் இது. இத போய் புளிச்ச மாவு கூட கம்பேர் பண்ற? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது? தலை சுத்துதுங்க. தலை சுத்துதா? வாந்தி வர மாதிரி இருக்குங்க. இவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. இவன் ஏதோ போட்டான். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அவனை தட்டி கேட்க முடியும். ஏய், ஐயோ, ஏய், தட்டிலாம் கேட்க கூடாது. இது இப்படிதான் இருக்கும். இதான் டேஸ்ட். ஏய், ஐயோ, மறுபடியும் சொதப்பிட்டியேடி. வாத்துவா. ஹலோ கேர்ள்ஸ். எஸ் ப்ரோ, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் மந்த்லி ஒரு 1 lakh salary வாங்கினா போதும். ஐடி ஜாபோ இல்லை பிஸ்னஸ் மேனா கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் சொந்தமாக ஒரு பிளாட், BMW இல்லைனாலும் பென்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணுங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். மேம் நீங்க சொல்லுங்க. சொல்லுவா. என்ன பண்ற நீ? முதல்ல ஓடாம நில்லு. மானத்தை வாங்காத. நீ என்ன பண்றியோ அதை அப்படியே போடுவாங்க. சரி சொல்லு. என்னோட புருஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப அமைதியானவராக இருக்கணும். பொசுக்கு பொசுக்குன்னு கோவம்லாம் பற்றக்கூடாது.
அப்புறம் பெரிய மீசை வச்சிருக்கணும், பெரிய தாடியும் இருக்கணும். அவரு நடந்து வரும்போது ஐயனார் கணக்குல சும்மா ஆம்பளை சிங்கம் மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் ரொம்ப நல்லவரா இருக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கணும், எங்க அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணுங்க. அப்புறம் கார் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, ஒரு பைக் இருந்தாலே போதுங்க. அவ்வளோதானுங்க. தேங்க்யூ. அண்ணா, இது எப்போ நான் டிவியில் போடுவீங்க? இது டிவியில் இல்லை மேம், யூடியூப்ல வரும். சரி. யூடியூப்னா என்ன? வா. தேங்க்யூ மேம்.